சாதாரணமா நாளைக்கு திங்கட்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10,000, அதுல எந்த யாருன்னு வரலாம். ஆனா தமிழர்கள் மட்டும் என்ன பண்ணோம், புதன்கிழமை வந்து அவங்களுக்கு ஒரு குறைந்த கட்டணத்துல வச்சிருக்கிறோம். அது வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு 3,000 ரூபாயும், பெண்களுக்கு வந்து மிக மிக குறைந்த கட்டணமா 1000 ரூபாய் வைத்திருக்கிறோம். அதே போல உடல் ஊனமுற்றோர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடல் ஊனமுற்றோர்கள் அவர்களுக்கு இலவசம், திருநங்கைகளுக்கு இலவசம். இந்த புதன்கிழமை எங்களுக்கு புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா வர சனிக்கிழமை, அது இன்னைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு புக்கிங் ஆயிடுச்சு, ஃபுல் புக்கிங் ஆயிடுச்சு எங்களுக்கு. வர திங்கட்கிழமை சனிக்கிழமை அவங்களுக்கு திருப்பியும் அதுல இருந்து மீறவங்களுக்கு சனிக்கிழமை நடத்துவோம். பேசிக்கா வர திங்கட்கிழமை எங்களுக்கு ஃபுல் புக் ஆயிடுச்சு. அது 10,000 ரூபாய் கோர்ஸும் எங்களுக்கு ஃபுல் புக், யாருக்கும் கிடைக்காது. செவ்வாய்க்கிழமை வந்து நாங்க வந்து இந்தியில எடுக்க போறோம். ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் போகும் அந்த பயிற்சி வகுப்பு. அதுல வந்து 2-3 இடம் இருக்குது. புதன்கிழமை வந்து இன்னும் ஓபன் பண்ணல நாங்க, ஏன்னா நம்ம ஆளுங்களுக்காக தமிழர்களுக்காக வச்சிருக்கிறோம். அது புதன்கிழமை வந்து ஓபன் ஆகும். அது வந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல புக்கிங் தொடங்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணில இருந்து உங்களுக்கு புக்கிங் தொடங்கும். நீங்க எப்ப வேணா பண்ணிக்கலாம், எந்த ஊருக்கு வரலாம். இது காலைல 10:30 மணில இருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு இருக்கும். இது அடிப்படை பயிற்சி வகுப்பு. இது கண்டிப்பாக முன்பதிவு செய்து கொண்டு வரணும். இரண்டாவது, ஆல்ரெடி செய்யறவங்க இதுக்கு வரவே கூடாது. அவங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அவங்களே நாங்க வெளியேற்றி விடுவோம். அவங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏஸ் சொல்லி தரப்போம், ஏபிசிடி சொல்லி தரப்போம். இவங்க வந்து ஒண்ணு எனக்கு அது சொல்லித்தாங்கன்னு கேட்பாங்க, அது தெரியாது. அது சொல்லி தர அப்ப இவங்களுக்கு புரியாம போயிடும். ஏன்னா வர்றதுல பல பேர் வந்து ஒண்ணுமே, இது பெரிய வாய்ப்பா கிடைச்சிருக்குது அவங்களுக்கு. இந்த கேளுங்கள் தரப்படும் போல எங்க போய் கத்துன்னு ஆசையவங்களுக்கு இது ஒரு நல்ல லக்கு. 1 கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு மேம்படுத்தி இந்த ப்ரோக்ராம் நடத்த போறோம். அதுல வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், அது பதில் சொல்ல இவங்களுக்கு ஒண்ணும் புரியாம போயிடும். அதனால ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வரணும். தெரியாம இருக்கும் வந்தாதான் அது புரியும். அவங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துறோம். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்களா அந்த தாழ்மன் தூக்கி போட்டுட்டு கலந்துக்குங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு இருக்குது. இன்னொரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். ஐயா, மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ரமேஷ். எங்க இருந்து பேசுறீங்க? ரமேஷ், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க நலமா இருக்கும். உங்க கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்க. ரமேஷ், மக்கள் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். இப்போ நாங்க இந்த கோல்ட் சிம்மி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுல எந்த வருமானமும் கிடையாது. எனக்கு சுத்தமா தெரியாது, அதை பத்தி பண்ணலாமா நான் அந்த பிசினஸ் வந்து? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒன்னே ஒண்ணு நினைச்சுங்க, எந்த தொழிலும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீங்க அவர் வந்து ஒரு தொழில் செய்யற கோல்ட் ஸ்மித் செய்யறாரு, அந்த தொழிலும் ஜெயிக்க முடியும். அதாவது எல்லா தொழிலும் முடிவெற்றவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, செருப்பு தைக்கிறோம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பஸ் ஓட்டுற கான்ட்ராக்ட், எல்லா தொழிலும் வெற்றி இருக்குது. ஆனா வெற்றிக்கான முயற்சி உங்களுக்கு பத்தல, இல்ல சரியா ஈடுபடல. அதனால எந்த தொழிலும் நாங்க தவறாக நினைப்பதில்லை. எல்லா தொழிலும் போய் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சிருக்காங்க. சாதாரண தொழில் நினைச்ச தொழிலும் ஜெயிச்சு வந்து இருக்கிறாங்க. அதனால எல்லா தொழிலும் உங்க தொழிலே நீங்க நல்ல ஈடுபாடோட செஞ்சீங்கன்னா இருக்கும். ஆனா சில தொழிலுக்கு என்ன பண்ணணும், சில நேரத்துல வந்து மந்த நிலை ஏற்படும். எல்லா தொழிலுக்கும் ஒரு மந்த நிலை. அப்பதான் என்ன பண்ணணும்னா, இப்ப ஒரு கப்பல், பெரிய கப்பல், டைட்டானிக் கப்பல் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து லைஃப் போர்டுன்னு வச்சிருப்பான். அவ்வளவு பெரிய கப்பல் குட்டி கப்பல் வச்சிருக்கானா உதவும். இதுக்கு ஏதாவது ஆபத்துனா போதும். அதே போல உங்க தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது வேற ஒரு தொழில் கை கொடுக்கணும். அந்த தொழில இதை வச்சுக்கோங்க, நீங்க இதை பயன்படுத்திக்கணும். அப்படிதானே தவிர இதே மெயினா வச்சுக்கலாம். ஆனா இதுல நல்லா வரும்போது அந்த தொழிலோட இதுக்கு வந்துருங்க நீங்க. அதனால இந்த தொழிலுக்கு வர முடியும். உங்க சொந்தத்துல யார் மக்கள் அவங்களை கூட கொண்டு வாங்க. நான் இதே சொல்லிட்டு இதோட என்ன சொல்ல முடியும், எல்லாரும் செய்ய முடியும். இதுக்கு படிப்பறிவே தேவையில்லை. படிச்சிருக்கணும் சார், எனக்கு இங்கிலீஷ் தெரியணும் தேவையில்லை. இங்கிலீஷே தேவையில்லை. இங்கிலீஷ் தூக்கி குப்பையில போடுங்க. நம்ம தமிழ் வச்சு நம்ம ஜெயிச்சு காட்டுறோம், ஜெயிச்சு காட்டுக்கிறாங்க. ஏன் நம்ம தமிழே போதும். தமிழே உலகத்தை ஒரு ஆளுனாலும் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறோம், வரதான் போகுது அது. ஏன்னா தமிழ்ன்றதோட தமிழனுக்காக ஒன்றுமேட்டு குரல் கொடுக்க போறோம் நம்மளாம். தமிழ் வாழ்கின்றதோட தமிழன் வாழ்க என்று குரலை மாத்த குரலை வந்துடுச்சு. இப்ப அந்த குரலுக்கு நம்ம சக்தி சேர்த்து நம்ம எல்லாரும் முன்னேற போறோம். பொருளாதாரத்தில் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம், நம்மள முன்னேற்ற வைக்கலாம். அதுக்கு இந்த போல பொருளாதார நிதி மேலாண்மை கல்வி ரொம்ப அவசியம். எல்லா மாணவர்களும் இதை படிக்க வைங்க தயவு செய்து. தொடர்பில் வந்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. பிரகாஷ்ங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்க கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்க. குரூடு வந்து 5110 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க மேடம். சரிங்க. மீண்டும் இறங்கிட்டே வந்துச்சு. நேற்று ஒரு லாட்டு வந்து 4650 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. குரூடு எப்படி கீழே போகுங்களா இல்ல மீண்டும் மேற்கொண்டு? சரிங்க, நிச்சயமா ஐயா. இது வந்து என்னன்னா, இவர் வந்து குரூட் வந்து மேல ரொம்ப ஹைல வாங்கியிருக்காரு. மேலே கிடையாது, இவர் வாங்கும்போது லோவா தான் இருந்திருக்கும். ஏன்னா 500 600 500 லோ நினைச்சு இவர் வாங்கியிருக்காரு. நல்லதுதான். எந்த ஒரு பொருளுக்குமே ஸ்டாப்லஸ் ஒண்ணு இருக்குது. அது ஸ்டாப்லஸ்னுடைய குறைபாடு. இது ஸ்டாப்லஸ் குறைபாடு அதிகபட்சம் 5% அவர் மனத்துல போட்டிருந்தாருன்னா ஒரு 100 150 வாங்கினா 100ல ரொம்ப வந்திருக்கணும். ஒரு 5000 நஷ்டத்துல போயிருக்கணும். ஒரு 30,000 நஷ்டம்ன்றாரு அவரு. அது ஸ்டாப்லஸ் பயிற்சியினுடைய அவசியம் இங்க இன்னும் நல்லா தெளிவாகுது. ஸ்டாப்லஸ் போட்டிருந்தாருன்னா அவருக்கு. ரெண்டாவது, இவ்வளவு தூரம் இறங்க நிறைய விஷயம் நடந்திருக்குது. தப்பு நம்ம வந்து குறை சொல்லும்போது எனக்கு பிடிக்காது. இப்ப நீங்க என்ன திட்டினீங்க எனக்கு பிடிக்குமா? அதே போல அவர் குறை சொன்னா அவருக்கு பிடிக்காது. எல்லா மனிதனுங்க இயல்பு. அதனால யாரையும் குறை சொல்ல விரும்பல. நானு
கொஞ்சம் crude oil விலை ஏறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாவே இருக்குது. கொஞ்சம் குறைவா இருக்குது. ஏன்னா அமெரிக்கால வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கால அவ்வளவு crude oil அடியில் இருக்குது, எடுக்காமலே இருக்கிறாங்க. இப்ப எடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. வாய்ப்பு கம்மியா இருக்குது. அதுக்காக எந்த ஒரு நிகழ்ச்சியும் இது நடக்காது என்று இந்த மார்க்ல சொல்லவே முடியாது. எதுவும் நடக்கலாம். நம்பிக்கையோட காத்து இருக்கிறதா இது இல்லது இதுல இருந்து என்ன செஞ்சு தப்பிக்கணும் அந்த முறையை இவர் தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டு தப்பிக்க முடியும். இவர் லாபத்துல வரைக்க எல்லா முறையும் இருக்குது, அதை பயன்படுத்திக்கணும். நிச்சயமாக இன்றைக்கு இந்த அரை மணி நேரத்துல எத்தனை விழிப்புணர்வு நீங்க நேயர்களுக்கு கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்திருக்கீங்க. சோர்ந்து போய் துவண்டு போய் தன்னம்பிக்கை இழந்து உட்கார்ந்து இருந்த பல பேரை வந்து இப்ப கைப்பிடிச்சு நீங்க தூக்கிருக்கீங்க. நிச்சயமா இதே போன்று தன்னம்பிக்கை இழந்தவர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்க வெற்றி பாதையில கூட்டிட்டு போகணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இன்றைக்கு நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மக்கள் தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா. மிக சிறந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கு இந்த வாய்ப்பு வழங்கி எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை இந்த தமிழர்களை நாம் பயன்படுத்தி இந்த நஷ்டத்திலிருந்து லாபம் ஈட்டுகிற முறைக்கு உள்ள வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.